இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா கௌர் படுகொலை. 3 சந்தேக பேர் வழிகளின் தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிப்பு. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா கௌர் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஓர் ஆண் மற்றும் 2 பெண்கள் என 3 சந்தேக பேர் வழிகளின் தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 19க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் இன்று காலை 9 மணிக்கு செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மேலும் 7 நாட்களுக்கு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நோரிசாம் பஹாமான் தெரிவித்தார். மாணவி மனிஷா கௌருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்தவரான மாணவி, அவரின் காதலன் மற்றும் மேலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் மூவரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த ஜூன் 26ஆம் தேதி இரவு சைபர் ஜெயாவில் தாம் தங்கியிருந்த ஒரு கொண்டோமினியம் வீட்டில் 20 வயது பல்கலைக்கழக மாணவி மனிஷா கௌர் தலையில் பலத்த காயத்துடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மாணவி மனிஷா கௌருடன் ஒரே வீட்டில் தங்கியிருந்த சக மாணவி தாம் சொந்த ஊருக்கு செல்வதையொட்டி வீட்டின் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் தனது காதலனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதனை பயன்படுத்தி அந்த ஆடவன் வீட்டிற்குள் நுழைந்து இந்த பாதகத்தை புரிந்து இருப்பதாக 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்திருந்தார். பிடிப்பட்ட 3 சந்தேக பேர் வழிகளும் ஜோஹர் பாரு மற்றும் நகரி சம்பிலான் குமின்சேவை சேர்ந்தவர்கள் ஆவர். நாட்டின் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து துன் தங்கு மைமுன் துவான் மாட் பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து இன்னும் புதிய தலைமை நீதிபதி நியமிக்கப்படாத பட்சத்தில் அவர் வகித்து வந்த பொறுப்பை இடைக்காலமாக மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா முகமது ஹஷீம் ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி ஆற்றி வந்த கடமைகளை மலாயா தலைமை நீதிபதி தான் ஸ்ரீ ஹஸ்னா இடைக்காலமாக கவனித்துக் கொள்வார். 1964ஆம் ஆண்டு நீதிமன்ற நீதிபதிகள் சட்டம் 9 மற்றும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 131A பிரிவுக்கு நிகராக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தலைமை நீதிபதிக்கான பொறுப்பை இடைக்காலமாக ஏற்பவர் அதற்கான அதிகாரம் மற்றும் பணித்தன்மையை இயல்பாகவே பெறுவதற்கு அந்த சட்டம் வகை செய்வதாக மலேசிய கூட்டரசு நீதிமன்ற தலைமை பதிவதிகாரி இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பினாங்கு பட்டவத் ஜலான் சுங்காய் நியோர் தொடக்கப்பள்ளி முன்புறம் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நபரான ஓர் இந்திய வர்த்தகர் ஏற்கனவே 4 குற்றவியல் பதிவுகளை கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த வர்த்தகர் குண்டர் கும்பல் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான குற்றப்பதிவுகள் இருப்பதாக போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திய சந்தேக பேர் வழிகளுக்கு எதிராக போலீசார் தற்போது தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட பூர்வாங்க விசாரணையின்படி ஜலான் சுங்காய் நியோர் தொடக்கப்பள்ளியிலிருந்து தனது மகனை ஏற்றுவதற்கு 4-wheel டிரைவ் வாகனத்தில் வந்த அந்த வர்த்தகரை நோக்கி அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். துப்பாக்கி தோட்டாக்கள் அந்த வர்த்தகரின் வாகனத்தை துளைத்ததால் அவர் உயிர் தப்பினார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனால் அபிடின் தெரிவித்துள்ளார். அந்த வாகனத்தை நோக்கி 5 துப்பாக்கி சூடுகள் பாய்ந்துள்ளன என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா பேருந்து ஒன்று 2 லாரிகளுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பயணிகள் உயிரிழந்தனர்.
மேலும் 16 பேர் காயமுற்றனர். இந்த சம்பவம் பின்னிரவு 12:40 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 80.7 கிலோமீட்டரில் பத்துபஹாட் அயர்ஹித்தாமில் நிகழ்ந்தது. ஒரு பேருந்து, ஒரு கனரக லாரி மற்றும் ஒரு டேங்கர் லாரி சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் 2 ஆண் பயணிகள் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். 44 ஆண்கள், 2 பெண்கள் என மொத்தம் 46 பேருடன் வடக்கிலிருந்து ஜொஹூரை நோக்கி அந்த சுற்றுலா பேருந்து சென்று கொண்டு இருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. 43 மற்றும் 44 வயதுடைய 2 பயணிகள் இதில் மாண்டது உறுதி செய்யப்பட்டது. 14 ஆண் பயணிகள், ஒரு பெண் பயணி மற்றும் பேருந்து ஓட்டுநர் ஆகியோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது குறைந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ஆபாச சேட்டை புரிந்ததாக நாட்டின் முன்னாள் தேசிய சைக்கிளோட்ட வீரர் நோர் எஃப்என்டி ரோஸ்லி அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 1998 ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் சைக்கிளோட்ட போட்டியில் மலேசியாவிற்கு வெள்ளிப் பதக்கத்தை பெற்று தந்தவரான நோர் எஃப்என்டி ரோஸ்லி நீதிபதி நோர்ஷீலா கமருடின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 58 வயதான நோர் எஃப்என்டி கடந்த 2024 ஆண்டு ஜூன் 15 மாலை 6 மணியளவில் அம்பாங் தமாண்டேசா கிராமாட் சைக்கிளோட்ட பயிற்சி மையத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பயிற்சி என்ற போர்வையில் இளம் சைக்கிளோட்ட பெண் ஒருவரின் கால்களை பிடித்து விடுவதைப் போல் அவரின் மார்பகம் உட்பட உடலில் இதர பகுதிகளில் கை வைத்து ஆபாச சேட்டை புரிந்ததாக அந்த முன்னாள் தேசிய வீரர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். வேப் எனப்படும் மின் சிகரெட் பயன்பாட்டிற்கு நாடு முழுவதும் தடை விதிக்கப்பட வேண்டும் என்று மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா இன்று பரிந்துரை செய்துள்ளார். இவ்வாறு நாடு முழுவதும் தடை செய்வது நியாயமான நடவடிக்கையாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் மத்தியில் இந்த மின் சிகரெட் உடல் சுகாதாரத்திற்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகும். இதில் தயவு தாட்சணை பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. நாடு முழுவதும் இந்த மின் சிகரெட்டிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார். பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றி சென்ற கொள்கலன் லாரி ஒன்று தீப்பற்றிக் கொண்டது. இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:40 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 123.4 கிலோமீட்டரில் பட்டபத் சுங்காய்டுவாவில் நிகழ்ந்தது. கொள்கலனில் ஏற்பட்ட தீ லாரியின் தலைப்பகுதியிலும் சிக்கிவிடாமல் இருக்க அந்த ட்ரெய்லர் வண்டி தலைப்பகுதியிலிருந்து துண்டித்தது மூலம் தீ வேகமாக பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இதில் லாரியின் கொள்கலன் முற்றாக சேதமுற்றதாக அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.